அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லா மனிதருமே என்ன சொன்னா, வாழ்க்கையில் கோடிகளை பார்ப்போமா, லட்சங்களை பார்ப்போமா, அல்லது தேவையான ஒரு ஒரு வரவுகள் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பா எல்லா மனிதனுக்குமே உண்டு. அப்ப நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னா நீங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கலாம், அல்லது என்ன சொல்லலாம்னா லக்கணப்புள்ளி நட்சத்திரத்திற்கும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அப்ப நம்ம இப்ப நான் என்ன சொன்னேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பணத்தடுமாற்றம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். நம்ம கொஞ்சம் பணச்சிக்கல் இல்லை, எல்லா மனிதனுக்குமே பணச்சிக்கல் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த பணச்சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடியது நமக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் தான். 3, 5, 7 இதெல்லாம் விபத்து, காரியத்தடை, வதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபங்க்ஷனிங் என்ன சொல்லலாம்னா கண்டிப்பா நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப நாம் என்ன சொல்லலாம்னா, ஒரு இயற்கையான என்ன சொன்ன ஒரு விதத்தை பிடிச்சிடணும். லக்கண புள்ளியா ராசி புள்ளியா, இது உங்களுடைய விருப்பம். லக்கண புள்ளியா ராசி புள்ளியா, இந்த லக்கண புள்ளியா ராசி புள்ளியா என்பதை நீங்கள் என்ன சொன்னா, நீங்க உங்களுடைய முடிவுரை தான். விதியா மதியா. அப்ப இந்த விதியா மதியா அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா, விதிக்கு எந்த ஆதிபத்தியத்தில் பிடிச்சாலும் மதிக்கு எந்த ஆதிபத்தியத்துல பிடிச்சாலும் என்ன சொல்லலாம்னா 100% வேலை செய்யும். 100% கண்டிப்பாக வேலை செய்யும். அப்ப நம்ம 27 நட்சத்திரங்களுக்கும் என்ன சொல்லலாம்னா, பணத்தை அதை இயக்கினால் கண்டிப்பாக கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய இதை நான் சொல்லிடுறேன். அது தாராபலன் நட்சத்திரம் தான். இதுல உங்களுடைய லக்கணப்புள்ளிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு லக்கணப்புள்ளி நட்சத்திரம் உள்ள வரும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கு எத்தனாவது நட்சத்திரமாக இயக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை என்ன சொல்லலாம்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பாக அதை செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக அதுவும் வெற்றி கிடைக்கும். இது நம்ம அப்ப என்ன சொல்லலாம்னா எப்ப யார் என்ன சொல்லலாம்னா அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அவர்களுக்கு என்ன சொல்லலாம்னா, பணப்புழக்கத்தை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி தான். அந்த ரோகிணிக்குண்டான பொருள்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நாவல் பழம் பிளஸ் நாவல் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுதல், பிரம்மதேவனை வழிபாடு பண்ணது. அப்ப இதை நம்ம ஒரு நடைமுறையாவே கடைபிடிச்சிட்டு வரணும். எதையுமே நடைமுறைப்படுத்தி 4 நாள் நடக்கல அப்படின்னா நீங்க வருத்தம்லாம் நடக்கணும். ஏன்னா இது நேட்டா நடக்கும். ஆனா நடைமுறைப்படுத்திட்டே இருக்கணும். ஒரு நாள் ஸ்டக்கப்பிங் ஆகத்தான் செய்யும். ஆனால் ஸ்டக்கப்பிங் ஆகுது, இது ஆகாது அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதற்கு யாரும் பொறுப்பாக முடியாது. அப்ப பரணி நட்சத்திரத்திற்கு என்ன சொல்லலாம்னா நீங்கள் எந்த நட்சத்திரத்தை இயக்கினால், மிருகசீரிடத்தை இயக்கினால், பரணி நட்சத்திரத்திற்கு மிருகசீரிடத்தை நீங்கள் இயக்கினால், மிருகசீரிட நட்சத்திரத்துடைய தேவதை சந்திரன், தாயை வணங்கினால், தேங்காய், மிருகசீரிடம் என்று சொன்னால் தேங்காய் பால் சாப்பிட்டால் கண்டிப்பாக என்ன சொன்னா உங்களுடைய பண வரவுகள் ஒரு யோகமான பண உறவுகளாக இருக்கும். கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தி பாருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தால் அல்லது லக்கண புள்ளியாக இருந்தால், அப்ப என்ன சொல்லலாம்னா, கார்த்திகை நட்சத்திரத்தில் லக்கண புள்ளியோ அல்லது என்ன சொல்லலாம்னா பிறப்பு நட்சத்திரமாக இருந்தால் பூச நட்சத்திரத்தை அப்ப பூசம் நட்சத்திரத்தை
இயக்கும் போது பூசம் என்று சொன்னால் ஆப்பிள் 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 பழங்கள் சாப்பிடும் போதும் தானம் பண்ணும் போதும் பொருளாதாரத்தில் மேன்மை கண்டிப்பாக உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடுத்த நட்சத்திரமாகிய மிருகசீரிடத்தை இயக்கணும். மிருகசீரிடம் என்று சொன்னால் தேங்காய் சாதம் சாப்பிடலாம். தேங்காய் சாதம் சாப்பிட்டு வந்த சந்திர பகவானை வழிபாடு பண்ணுவது, தண்ணீர் தானம் பண்ணுவது. சந்திரன் என்று சொன்னால் தண்ணீர் தானம் பண்ணுவது, தேங்காய் தானம் பண்ணுவது, இதெல்லாம் பண்ணணும்னா என்ன சொல்லலாம்னா ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லலாம்னா மிருகசீரிட நட்சத்திரத்தை இயக்க வெற்றி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே புனர்பூச நட்சத்திரத்தை இயக்கணும். புனர்பூச நட்சத்திரம் என்பது மூங்கில், கரும்புச்சாறு சாப்பிட மூங்கில் மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற பூனைகளுக்கு, பெண் பூனைகளுக்கு நீங்கள் என்ன சொன்னா பால் வீட்டுக்கு வந்தா சாதம் வச்சீங்கன்னா உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம் இயல்பாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே பூசத்தை இயக்குங்கள். பூசத்தை இயக்க என்னன்னா பூசம் என்பது அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது மிக மிக சிறப்பு. எப்பயுமே புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பூச நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சமாகிய அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். ஆப்பிள் பழங்கள் சாப்பிடுவது, ஆப்பிள் பழங்கள் தானம் பண்ணுவது, தானம் பண்ணுவது, இதெல்லாம் செய்யணும். அதற்கடுத்து பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கு 8வது நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரத்தை இயக்கினீர்கள் என்று சொன்னான். சுவாதி நட்சத்திரத்தை இயக்க அவர்களுடைய வாழ்க்கை என்ன சொன்னா வலிமை பெறும். சுவாதி நட்சத்திரத்தை இயக்கினால் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. சுவாதி நட்சத்திரத்தினுடைய அந்த பழம் கிறிஸ்மஸ் பழம் என்று சொல்லக்கூடிய உலர் திராட்சை, இதை கொஞ்சம் சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே மக நட்சத்திரத்தை இயக்கலாம். இயக்கினீர்கள் என்றுதான் வெற்றி கண்டிப்பாக உண்டு. மக நட்சத்திரத்திற்கு உண்டான மாங்காய் சாப்பிடுதல், மாங்காய் ஊறுகாய் தானம் பண்ணுதல் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அதற்கடுத்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கு 11வது நட்சத்திரமாகிய உத்திராட நட்சத்திரத்தை இயக்கணும். பூர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சமூக பகை அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக பகை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த சமூக பகை என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கு பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் உத்திராட நட்சத்திரத்தின் 11வது நட்சத்திரமாக வருகிறாங்க. அந்த பலாப்பழத்தை என்ன சொன்னா பிறருக்கு தானம் பண்ணி நம்ம சாப்பிடலாம். பிறருக்கு தானம் பண்ணும்போது அந்த கர்மா போய்விடும், நம்ம அதை சாப்பிடலாம். அப்ப அப்படி பண்ணுங்க. உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் 4வது நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரத்தை இயக்குங்கள். உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் 4வது நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கினீர்கள் என்று சொன்னால், சுவாதி என்பது கிறிஸ்மஸ் பழம்னு ரொம்ப ஷார்ட்டா நினைச்சுக்கிடுங்க. அதை பூஜையில் வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும். 2வது என்ன சொல்லலாம்னா காகத்திற்கு சோத்தோட கலந்து எதை வச்சிருக்கணும், கிறிஸ்மஸ் பழத்தை எடுத்தா நமக்கு வெற்றி கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கு 9வது நட்சத்திரம் ஆகிய உத்திராட நட்சத்திரத்தை இயக்கணும். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கு 9வது நட்சத்திரம் ஆகிய உத்திராட நட்சத்திரத்தை இயக்கணும். உத்திராட நட்சத்திரம் பலாப்பழத்தை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக நல்லா இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கு அடுத்த நட்சத்திரமாகிய சுவாதியத்தான் இயக்கணும். சுவாதி கிறிஸ்மஸ் பழத்தை சாப்பிட பொருளாதார வலிமை ஏற்படும், நலிவு வராது. விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் அதற்கு 6வது நட்சத்திரமாகிய உத்திராட நட்சத்திரத்தை இயக்கினால் என்ன சொன்னா கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான பலாப்பழத்தை தானம் பண்ணுவது, பசுமாட்டுக்கு பழம் கொடுப்பது. ஏன்னா உத்திராடம் என்பது மலட்டு பசு அப்படின்ட்டு பசுமாட்டுக்கு பழங்கள் கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை தரும். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்தை இயக்கும். 11வது நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால் 11வது நட்சத்திரம் சமூக பை. அப்போ ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான இழந்த பழத்தை தானம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதற்கு 4வது நட்சத்திரமாகிய உத்திராட நட்சத்திரத்தை இயக்கினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் பெரு வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. உத்திராட நட்சத்திரம் என்பது விநாயக பெருமான். அப்போ இந்த விநாயக பெருமான் என்று சொல்லக்கூடியது வரும்போது விநாயக பெருமானுக்கு இயற்கையாகவே என்னதில்லை,
தலை வந்து யானை தலையை வச்சிருக்கிற காரணத்தினால ஊனமானவர்களுக்கு உதவி செய்வதனால நல்லா இருக்கும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா, மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் 9வது நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரத்தை இயக்கணும். ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான இழந்த பழத்தை வந்து நீங்கள் வந்து இயக்க என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதார நலிவு வராது. பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் 2வது நட்சத்திரமாகிய உத்திராட நட்சத்திரத்தை இயக்கணும். உத்திராட நட்சத்திரத்திற்குண்டான பலாப்பழம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா, திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் 6வது நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரத்தை இயக்கணும். இயக்கினால் மாற்றம் வரும். அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ரோகிணி நட்சத்திரத்தை நீங்கள் இயக்க ரோகிணி நட்சத்திரத்தை இயக்க ரோகிணி நட்சத்திரத்திற்கு உண்டான நாவல் பழம் இயக்கினீர்கள். நாவல் பழத்தை சாப்பிடுவது, பிரம்மதேவனை வழிபாடு பண்ணுவது, நாவல் மரத்திற்கு தண்ணீர் விடுவது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொன்னோன்னா, இப்போ நாவல் டீனே இருக்குது. அந்த டீயை குடிச்சீங்கனாலே வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக இது தொடர்ச்சியாக செய்யணும். ஒரு நாளையில் செஞ்சுட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தா மழை பெய்யாது. இது ஒரு ஒரு மனித வாழ்க்கையில் நடைமுறை ஒழுக்கம் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த நடைமுறை ஒழுக்கத்தை வந்து நாம் கடைபிடித்து வர வந்து பொருளாதாரம் என்பது நமக்கு வந்து கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அப்போ வந்து சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ரேவதி நட்சத்திரத்தை இயக்கணும். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்தை இயக்க வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கு 8வது நட்சத்திரமாகிய மிருகசீரிட நட்சத்திரத்தை இயக்கணும். இயக்க வெற்றி உண்டு. செவ்வாயோடைய நட்சத்திரம். அப்போ மிருகசீரிடம் என்பது என்ன சொல்லணும்னா தேங்காய் கண். அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா, தேங்காய் சாதம் சாப்பிடுவது, தேங்காயை வந்து என்ன சொல்லலாம் தானம் பண்ணுவது, இதெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வேலை செய்யும். தாயை வந்து மதிக்கணும். மிருகசீரிடம் இதோடைய அதிதேவதை சந்திரன். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே பரணி நட்சத்திரத்தை இயக்கணும். அப்போ பரணி நட்சத்திரத்தை இயக்கும்போது நெல்லிக்காயை வந்து என்ன சொல்லணும்னா நல்லா தேனில் நனைய போட்டு நல்லா வெட்டி வந்து தேனில் ஊற போட்டு, இப்போ கடையில் 10 ரூபாய்க்கு டப்பாவில் கூட விற்கிது, அதை வாங்கி சாப்பிட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பரணியை இயக்க முக்கோணம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கோணத்தை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து முக்கோணத்தை பார்க்க என்ன சொல்லலாம்னா என்ன வரும், கண்டிப்பாக சக்சஸ் வந்துடும், பணம் வரும். அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் மிருகசீரிடம். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க, மிருகசீரிட நட்சத்திரம் தேங்காய் சாதம் வந்து சாப்பிட கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் தேங்காய் தானம் பண்ணணும். அடிக்கடி வந்து என்ன சொன்னா தேங்காய் சட்னி அதிகமாக கொஞ்சம் நம்ம உணவில் தேவையான அளவு சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ நம்ம வந்து நட்சத்திர ரீதியாக எத்தனாவது நட்சத்திரத்தை இயக்கணும்னு சொல்லியிருக்கோம். 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்கு. லக்கண புள்ளிக்கும் இதை இயக்கலாம், லக்கண புள்ளிக்கு இயக்கலாம். அப்போ லக்கண புள்ளிக்கும் இயக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் லக்கண புள்ளிக்கும் தயவு செய்து இயக்குங்கள். ஏன்னா இதுலேருந்தே நம்ம உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் குறிச்சிங்கன்னு வைங்களேன், அசுபதியிலேருந்து எத்தனாவது நட்சத்திரம் அப்படின்னு வந்து வரிசை 27 நட்சத்திரத்துக்கு நீங்கள் எழுதிடணும். அசுபதியிலேருந்து 27 நட்சத்திரத்துக்கு நிதானமாக யூடியூப்பை ரிவைண்ட் பண்ணி போட்டு எழுதிட்டு உங்களுடைய லக்கண புள்ளி என்பது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அதுக்கு எத்தனாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை இயக்கினாலும், இதை வந்து என்ன சொன்னா சந்திரனுடைய புள்ளிக்கு இயக்கினாலும், நம்முடைய லக்கண புள்ளிக்கு இயக்கினாலும் இது 100% வேலை செய்யும். இது வந்து ஒரு மனிதனுடைய பண தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய, எல்லாருமே 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம் இதுதான் செயல்பட்டுக்கிட்டோம். ரொம்ப நுணுக்கமாக உள்ளே போய் பார்க்கும்போது எது ஒர்க் அவுட் ஆகுது, எது வந்து செயலாக்கத்தில் இருக்கிறது என்பதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அப்கிரேடு பண்ணுவது, ரெப்ரெஸ் பண்ணுவது. ஒன்று கிடைத்தவுடன் ஏன்னா வந்து தேவேந்திரன திரும்ப தாராபுலம் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்வதை விட ஒவ்வொரு வீடியோக்களும் ஒரு மாற்றம் உள்ளே இருக்கும். அந்த மாற்றத்தை நம்ம படித்து வந்து நமக்கு எது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பலவிதமான உணவுகள் இருக்கின்ற இடத்தில் நமக்கு பிடித்தமான உணவு
கடவுள் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார், அதான் தாராபலன். அந்த தாராபலனை நாம் இயக்கி பார்த்தோம் என்று சொன்னால் 100% என்ன செய்யும், வேலை நடக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்றுதான். நீங்களும் பரிசித்து பாருங்கள். இதற்கு என்ன அப்படின்னு கோடிகளில் லட்சங்களில் நம்முடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள். இதற்குண்டான உணவுகளை என்ன சொல்லலாம்னா நீங்கள் தானம் பண்ணணும். உணவுகளை தானம் பண்ணணும், சாப்பிடணும். இதுதான் தானம் பண்ணுவது, சாப்பிடுவது. என்ன 50 ரூபாக்குள்ள உள்ள விஷயம்தான். இதை ரெகுலராக என்ன சொல்லலாம்னா நீங்கள் செயல்படுத்த இப்போ ஒருத்தருக்கு என்ன சொல்லலாம்னா அசுவதி நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரம் தான் உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா பணத்தை பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் என்ன ரோகிணி என்று சொன்னால் திங்கக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற செய்யலாம். திங்கக்கிழமை நாவல் பழங்கள் தானம் பண்ணலாம். அதற்கடுத்து என்ன சொன்னா சந்திரன் என்று சொன்னாலே தயிர் சாதம் தானம் பண்ணலாம். இதே மாதிரி நான் நிறைய வீடியோக்கள் உணவு சார்ந்த விஷயங்களை என்ன சொன்னாலும் சொல்லியிருக்கேன். இருப்பினும் நீங்கள் என்ன சொல்லலாம்னா நன்றாக என்ன சொன்னா பார்த்து பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். லக்கண புள்ளிக்கும் பாருங்க, ராசி புள்ளி இதை நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க. குறிச்சு வச்சுக்கிட்டு எதுவுமே இப்போ நானே என்ன சொன்னேன், குறிச்சு வச்சு தான் நிறைய படிக்கிறேன். ஏன்னா சில விஷயங்களை குறிச்சு வச்சு தான் படிக்க முடியும். அதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அதெல்லாம் படிச்சீங்கன்னா அது என்ன சொன்னேன்னா பிரெயின்ல இருந்து பேசுறது. சில விஷயங்கள்ல பிரெயின்ல இருந்து பேச முடியாது, ஏன்னா தப்பாயிரும். அப்போ சில விஷயங்களை குறித்து வச்சு தான் பேச முடியும், சில விஷயங்களை குறிக்காமலே பேச முடியும். அதுதான் பிரபஞ்ச ரகசியம். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக இதற்குண்டான சிம்பல்களை உங்கள் அலுவலகத்தில் கூட வைத்துக் கொள்ளலாம். இதற்குண்டான சிம்பல்களை உங்கள் அலுவலகத்தில் வைத்து நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி, இதுவே நிரந்தரமான பொருளாதார வசதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்மளுடைய லக்கண புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ உண்டான நட்சத்திரங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.